Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம dress ஓட height alteration தான் பார்க்க போறோம். இந்த dress வந்து ஒரு bridal dress, long gown. இதோட height adjustment எப்படி பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி கொடுக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட பேக்கிங் வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த பேக்கிங் வந்து நான் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து நான் வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஸோ பாருங்கள், இந்த ட்ரெஸ் வந்து ஆல்ட்ரேஷனுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, ஆல்ட்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து துப்பட்டா அண்ட் வந்து உங்களுக்கு பாட்டமோட கிளாத்தும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ வாங்க இப்போ ட்ரெஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெவியான ட்ரெஸ்ஸு. ஸோ தூக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நெக் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே வேறு ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த ஹேண்ட்ஸ் கூட நம்ம இப்போ போட முடியாது. ஜஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரை கூட பண்ண முடியாது. ஜஸ்ட் டிசைன் பார்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஹைட் வந்து செக் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துட்டேன், தனியாக ஹைட்டும் செக் பண்ணிட்டேன். இது ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 10 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 10 இன்ச் வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான ஹைட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளவுஸில் ஆல்டர் பண்ணலாம். இப்போ வந்து ப்ளவுஸே வந்து குட்டியாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போது டிசைனில் வந்து எங்கேயாவது காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பாட்டமில் வந்து ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால பாட்டமில் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ வந்து வேஸ்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போது வேஸ்ட் கிட்ட வந்து ஹைட் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். இல்லைனா கீழே அந்த பார்டர் கிட்ட தான் கை வைக்கணும். ஸோ நான் பார்டரில் வந்து எதுவுமே பண்ணல கீழே. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு ப்ளவுஸு தனியாக அந்த பாட்டம் பார்ட் வந்து தனியாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து தனியாக பண்ணிட்டேன், பாட்டமும் தனியாக பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் லெஹங்கா சோலி மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இதோட பட்டி இருக்குது, இந்த பட்டியும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த பட்டியும் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயும் இருக்குது டிசைனு. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் 2 பட்டியும் எடுத்துட்டேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். டாப் பார்ட்டு, யோக் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த யோக் பார்ட் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து நான் இங்கே 3.5 வைக்கிறேன். ஆல்ரெடி நெக் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஷோல்டர் நான் வந்து 3.5 1/2 இன்ச் ஸ்டிச்காக வைக்கிறேன். ஸோ எப்போவுமே நான் செஸ்ட் லென்த் வந்து 7 இன்ச் வைப்பேன். ஸோ 7 இன்ச்சில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒன்று அடல்ட்ஸ்க்கு வந்து 7 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக ஃபிட்டிங்கோடு வரும். ஸோ இது செஸ்ட்டு ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணணும்னா செஸ்ட் ரவுண்ட் +3 டிவைடட் பை 4 பண்ணால் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ செஸ்ட் ரவுண்ட் +3 டிவைடட் பை 4 பண்ணுங்கள். என்னோட சைஸ்க்கு வந்து 10.5 வருது. ஸோ நான் 10.5 மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே கட் பண்ணலை, அப்படியே வச்சிடுறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து சைஸ் மாறும் இல்லைங்களா, அதனால வந்து எப்போவுமே இந்த மாதிரி ப்ரைடல் ட்ரெஸ் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி கண்டிப்பாக வைங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எதுவுமே கட் பண்ணலை, அப்படியே விட்டுடுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நான் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணலை, ஸ்லீவ்க்கு மட்டும்தான் கட் பண்ணுறேன்.
பாருங்க இப்போ வந்து யோக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சைடில் கட் பண்ணல, ஜஸ்ட் ஆர்ம் ஹோல் மட்டும் தான் நான் கட் பண்ணேன். ஸோ இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க இதோட ஸ்லீவ் வந்து நல்லா கிளாத் கொடுத்துருக்காங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அண்ட் ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது. நம்ம லென்த்து கூட வச்சுக்கலாம், நம்ம கேதரிங் இல்லைன்னா அம்ப்ரெல்லா எந்த விதமான ஸ்லீவ் வேணுமோ நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்லீவும் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன். எனக்கு லென்த்து வந்து இன்றைக்கி 21 இருந்தால் போதும். ஸோ ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் இப்போது. ஸோ எல்லா அடல்ட்ஸ்க்கும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ கார்னர்லேருந்து 3 இன்ச்சஸ் அடல்ட்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே 3 இன்ச்சஸ் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. லைன் போட்டுட்டு பிறகு இது வந்து நான் ஜஸ்ட் 11 இன்ச் இங்கே வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஆர்ம் ஹோல் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இன் டீட்டெயில்டே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கார்னர்லேருந்து அந்த லைனுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஓப்பனிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 6 வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் லூஸாக வேணும், அதனால நான் 6 வைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்போ போட்டுக்கலாம். நான் ஸ்லீவ்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ நீங்களும் விட்டுடுங்க, நிறைய கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு. ஸோ நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேயும் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஸ்லீவ்க்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது ஒரே ஒன்று கவனமாக இருக்கணும். என்னென்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைட் டு ஃப்ரண்ட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ பேக் சைட் நீங்கள் வச்சிங்கன்னா பேக் சைட் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ பாருங்கள், நான் இப்போ கரெக்டாக வச்சுட்டேன். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளவுஸோட இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால நான் ஸ்டிச்சிங் பார்ட் நான் உங்களுக்கு காமிக்கல, சாரி. பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் இந்த யோக்கோட. பட் நான் வந்து ஃபிட்டிங் பண்ணலை இன்னும். நான் வந்து உங்களுக்கு இந்த பாட்டம் பார்ட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த யோக் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாட்டம் பார்ட்டோட கரெக்டாக வந்து வச்சு பாருங்கள் ஹைட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி. உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வந்து கம்மி பண்ணணுன்ட்டு ஒரு ஃபைனல் வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஹைட் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யோக் பார்ட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்ட பிறகு கட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் இந்த ஆல்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் ட்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து நல்லா தெரிஞ்சு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ரைடல் ட்ரெஸ்ஸில் கை வைங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிச்சிங் நாலேஜ் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் டைலர்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள். ஏன்னா ஹெவியாக இருக்கும் ட்ரெஸ்ஸு, ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாருங்கள், எனக்கு இந்த ஹைட் வரைக்கும் போதும். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து இது 10 இன்ச் வரைக்கும் ஹைட்டாக இருக்குது இது. இப்போ நான் லைனிங் வந்து கொஞ்சம் உள்ளே போட்டுக்கிறேன். உள்ளே போட்டுட்டு நான் லைனிங் வந்து லாஸ்ட்டில் கட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த நெட்டு கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னொரு வாட்டி மார்க் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 1 டைம் கட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால. ஸோ இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசைன் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும், ஏன்னா அப்போ தான் ஹைட் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இது நான் இப்போ கட் பண்ணிடுறேன். இங்கே இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 ருபீஸு. பட் நான் வந்து ரொம்ப பார்கெயின் பண்ணி எனக்கு ஃபைனலாக இந்த ட்ரெஸ் வந்து 3000க்கு கிடச்சிது. நான் இந்த ட்ரெஸ் வந்து பெங்களூரில் சிவாஜி நகரில் தான் நான் வாங்கினேன். ப்ரைடல் கலெக்ஷனோட ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி இது நான் வச்சுட்டேன், இது தனியாக வச்சிடுறேன். இப்போ லைனிங்கும் நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த இது இருக்குது இல்லைங்களா, பட்டி இருக்குது இல்லைங்களா, வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். நான் வந்து இந்த பட்டி நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா பிளேனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால.
ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஏன்னா எல்லாத்துலேயுமே அட்டாச் பண்ணி தான் இருக்கும். நான் உங்களுக்காக இது ஒரு டைம் அட்டாச் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பட்டி வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அந்த பாட்டம் இருக்கு இல்லையா அதுவும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்ட பிறகு இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங் வந்து இந்த மாதிரி உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது லைனிங் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். லைனிங்கோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. இதில் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள், நிறைய நீடில்ஸ் வந்து உடையும் இது பண்ணும்போது. ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த நெட்டட் கிளாத்தும் அந்த லைனிங்கும் கரெக்டாக நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து லைனிங் கிளாத்தும் வந்து அந்த நெட்டட் கிளாத்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ ஃபைனல் லுக்கு. இது வந்து பட்டி வேணும்னா பட்டி மேலே அட்டாச் பண்ணலாம், இந்த பட்டி வேண்டானா பட்டி எடுத்துட்டு அட்டாச் பண்ணி சைடில் வந்து கரெக்டாக நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போது இந்த வேஸ்ட் கிட்ட இருக்கிற டிசைன் தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸில். ஸோ நான் அது எடுத்துட்டேன், இப்போது எடுத்துகிட்டு நான் அட்டாச் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவில் வந்து நீங்கள் கேதரிங்கும் பண்ணலாம், அம்ப்ரெல்லா கட்டும் பண்ணலாம். ஸ்லீவில் வந்து நிறைய கிளாத் இருந்துச்சு. இந்த குவாலிட்டியோட ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் கீழே வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டி லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து கேன் இருக்கு இல்லையா அது கொடுத்துருக்காங்க ஸ்டிஃப்னஸ்க்காக. அண்ட் தேர்ட் லேயர் வந்து ஹெவியான கேன்வஸ் கொடுத்துருக்காங்க உள்ள, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேன்வஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ சாரீஸ்லாம் ஃபால்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபால்ஸும் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் டிசைனில். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கேன் அதெல்லாம் வேண்டானா அதுவும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், ஹெவியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா பண்ணிடலாம். இதில் வந்து இந்த மாதிரி பேண்ட்டு கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பட் பேண்ட்டு கிளாத் பண்ணலை, இதில் நான் லெகின்ஸ் போட்டுக்கிறேன். இந்த வந்து நான் டிசைனர் வந்து பண்ண போகிறேன், நான் பண்ணேன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கிளாத்தில். இதோட துப்பட்டாவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நெட்டட் துப்பட்டா தான். இதோட பார்டர் வந்து ரெண்டு சைடும் பார்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப லைட் வெயிட்டட் தான் இருக்குது. ஏன்னா ட்ரெஸ்ஸு ஹெவி வெயிட் இருக்குது சொல்லி இந்த துப்பட்டா வந்து லைட் வெயிட் கொடுத்துருக்காங்க, கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, லட்கன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி, அதுவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் அண்ட் ஸ்டிச்சிங் டிசைன் நான் எவ்ரி வென்ஸ்டே போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.